சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி உள்ளது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். டிஸ்குகள் மாயமானது குறித்து காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகின்றது. விவரங்களை சொல்லுங்க. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் மற்றும் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல் அடங்கிய கணினியின் 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல் அடங்கிய டிஸ்குகள் இருந்திருக்கலாம் என்ற அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். கடந்த மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் அலுவலகத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்கள் சூழலில் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் துறையை ஆய்வு செய்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தெரிவித்த பின்பு சில நாட்களிலே இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிந்தாரைப்பேட்டை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சிந்தாரைப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கணினிகளில் கோப்புகள் சரிவர பதிவாகாதல்ல பராமரிப்பு பணி செய்யும் தனியார் நிறுவன ஊழியர் வரவழைத்து சோதனை செய்த போது அந்த கணினிகளில் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்கள் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் செவ்வாய்க்கிழமை அன்று நிர்வாகத்துறை பெண் அதிகாரி சிந்தாரைப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சிந்தாரைப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் உட்பட்ட 2 நபர்களை இரவு 8:30 மணி வரை வைத்து விசாரணை மேற்கொண்டு அதன் பின்பாக அவர்களிடம் தகவலை சேகரித்த பின்பு அவரை விடுவித்திருப்பதற்கும் அவர்களை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜிலன்ஸ் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கொடுக்கும் அறிக்கையின்படி போலீசாரின் அடுத்த கட்ட நகர்வுகளும் இருக்கும் என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.